புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியலில் வெற்றி பெற்றதற்கு அவர் ஒரு சினிமா நடிகர் என்பது மட்டுமே காரணம் அல்ல. அதுதான் காரணம் என்றால் அரசியலில் ஈடுபட்ட நடிகர்கள் எல்லோருமே வெற்றி பெற்றிருக்க வேண்டுமே. அரசியலில் மற்ற நடிகர்களுக்கு கிடைக்காத வெற்றியும் புகழும் எம்ஜிஆருக்கு மட்டுமே கிடைத்ததற்கு காரணம் அவரது அர்ப்பணிப்புடன் கூடிய உழைப்பு. தாங்க முடியாத துக்கத்தை கூட மறைத்து கொண்டு அரசியலில் உழைத்தவர் அவர். 1962 சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற சமயம் அது. அதற்கு முந்தைய தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்ட திமுக 15 தொகுதிகளில் வென்றது. எனவே இந்த தேர்தலில் காங்கிரசின் வியூகம் பலமானதாக இருந்தது. காஞ்சிபுரத்தில் பேரறிஞர் அண்ணாவை எதிர்த்து பஸ் முதலாளி நடேச முதலியார் களமிறக்கப்பட்டார். 1957 தேர்தலில் குளித்தலை தொகுதியில் போட்டியிட்ட கருணாநிதி இம்முறை தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிட்டார். தமிழகம் முழுவதும் திமுகவை ஆதரித்து இரவு பகல் பார்க்காமல் எம்ஜிஆர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இப்போது இருப்பதை போல இரவு 10 மணிக்குள் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என்கிற தேர்தல் கமிஷன் கட்டுப்பாடெல்லாம் அப்போது கிடையாது. தேர்தல் நேரங்களில் ஒரு இடத்துக்கு மாலையில் எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு வருவதாக அறிவிக்கப்படும். வழிநெடுக மக்களின் வரவேற்பால் கூட்டத்துக்கு வர தாமதமாகி அதிகாலையில் எம்ஜிஆர் வந்த நிகழ்ச்சிகள் உண்டு. அதுவரையில் கூட்டம் கலையாமல் இருக்கும். எம்ஜிஆரின் இரண்டாவது மனைவி சதானந்தவதி காச நோயால் பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருந்தார். அவரது உடல்நிலை மோசமாக இருந்தது. அந்த சூழலிலும் திமுகவுக்காக எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். குறிப்பாக தஞ்சாவூர் தொகுதியில் தனது நண்பரான கருணாநிதி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையான பிரச்சாரம் மேற்கொண்டார். ஒரே நாளில் 40க்கும் மேற்பட்ட தெருமுனை கூட்டங்களில் பேசினார். தஞ்சாவூரில் எம்ஜிஆர் வேனில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது வயல்களில் வேலை செய்த விவசாயிகள், பெண்கள் அவரை பார்த்து ஓடி வந்தனர். அவர்களிடம் எம்ஜிஆர் நலம் விசாரித்துவிட்டு யாருக்கு ஓட்டு போடுவீங்க என்று கேட்டதற்கு ஐயாவுக்குத்தான் ஓட்டு போடுவோம் என்று பதிலளித்தனர். எம்ஜிஆர் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார். செல்லும் வழிகளில் எல்லாம் ஐயாவுக்குத்தான் எங்கள் ஓட்டு என்று மக்கள் கூறவே அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஏனென்றால் எம்ஜிஆரை கிராமப்புறங்களில் வயதில் சிறியவர்கள் தலைவரே என்றும் அண்ணன் என்றும் அழைப்பார்கள். முதியவர்களும் பெண்களும் சாமி எனவும் மகாராசா என்றும் தான் அழைப்பார்கள். இது என்ன புதிதாக ஐயா என்று அழைக்கிறார்களே என்று எம்ஜிஆருக்கு சந்தேகம். மீண்டும் ஒரு இடத்தில் மக்களை சந்தித்த போது ஐயாவுக்கு ஓட்டு என்று சொன்னவர்களிடம் யாரை சொல்கிறீர்கள் என்று கேட்டே விட்டார் எம்ஜிஆர். மக்களால் குறிப்பிடப்பட்ட அந்த ஐயா அந்த தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் பரிசுத்த நாடார் என தெரிய வந்ததும் அதிர்ச்சி அடைந்தார் எம்ஜிஆர். தஞ்சாவூர் ரயில் நிலையம் அருகே புது ஆற்றின் கரை ஓரத்திலிருந்து சிறிது தூரம் சென்றால் யாகப்பா டாக்கீஸ் வரும். அந்த தியேட்டரில் எம்ஜிஆர் நடித்த மதுரை வீரன் உட்பட அவரது பல படங்கள் வெளியாகி 100 நாட்கள் ஓடி உள்ளன. யாகப்ப நாடார் என்ற செல்வந்தரின் பெயரால் அமைந்திருந்தது அந்த திரையரங்கம். இப்போது அந்த தியேட்டர் மூடப்பட்டு விட்டது. யாகப்ப நாடாரின் மகன்தான் பரிசுத்த நாடார். செல்வாக்கான குடும்பம். அவர்தான் கருணாநிதியை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர். அவரை ஐயா என்று மக்கள் அழைப்பது வழக்கம். அவருக்கு ஆதரவாக தான் எம்ஜிஆர் ஓட்டு கேட்க வந்துள்ளார் என்று கிராம மக்கள் நினைத்தனர். சுதாரித்து கொண்ட எம்ஜிஆர் அதன் பிறகு வழியில் மக்களை சந்திக்கும் போது, நான் திமுக வேட்பாளர் கருணாநிதிக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டு போட வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினார். கடும் போட்டியில் அந்த தேர்தலில் கருணாநிதி வெற்றி பெற்றார். இந்த வெற்றிக்கு எம்ஜிஆரின் தீவிர பிரச்சாரம் முக்கிய காரணமாக இருந்தது என்று சொன்னால் மிகையல்ல. ஏனெனில் அந்த காலகட்டத்தில் தஞ்சாவூரில் காங்கிரசுக்கு, குறிப்பாக பரிசுத்த நாடாருக்கு இருந்த செல்வாக்கு அப்படிப்பட்டது. இந்த சமயத்தில் தஞ்சாவூரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வேனில் எம்ஜிஆர் சென்று கொண்டிருந்தார். அவரது வேனை தொடர்ந்து பின்னாலேயே வேகமாக வந்து கொண்டிருந்தது ஒரு கார். அரசியல் விரோதிகள் தாக்க வருகிறார்களோ என்று எம்ஜிஆருடன் இருந்தவர்களுக்கு சந்தேகம். இருந்தாலும் என்னதான் நடக்கிறது பார்ப்போம், காரை நிறுத்து என்று டிரைவரிடம் கூறினார் எம்ஜிஆர். எந்த நிலைமை வந்தாலும் சந்திக்க எம்ஜிஆரும் உடனிருந்தவர்களும் தயாரான போது பின்னால் வேகமாக வந்து நின்ற காரிலிருந்து இறங்கியவர் நடிகர் கே. கண்ணன். பதற்றத்துடன் இறங்கிய அவர் சென்னையில் எம்ஜிஆரின் மனைவி சதானந்தவதி இறந்து விட்டார் என்கிற இடி போன்ற செய்தியை சொன்னார். கண் கலங்கிய எம்ஜிஆரிடமிருந்து சில நிமிடங்கள் பேச்சே இல்லை. அப்படியே உடைந்து போய் உட்கார்ந்து விட்டார். தயங்கியபடியே அவரிடம் சென்னைக்கு திரும்பலாம் என்று சொன்ன உதவியாளர்களிடம், இல்லை, இன்று இரவு பிரச்சார பொதுக்கூட்டம் இருக்கிறது, நான் போகவில்லை என்றால் கட்சியினரும் மக்களும் ஏமாந்து விடுவார்கள், பொதுக்கூட்டம் முடிந்த பின் அப்படியே கிளம்பி விடலாம் என்று எம்ஜிஆர் கூறினார். அதன்படியே இரவில் கூட்டத்தில் பேசிவிட்டு 11 மணிக்கு மேல் சென்னை புறப்பட்டார். கூட்டத்தில் பேசி முடிக்கும் வரை தனது மனைவி இறந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டார் எம்ஜிஆர். பொது வாழ்க்கை என்று வந்துவிட்ட பிறகு குடும்பம், உறவு, பிரிவுகளை விட எடுத்துக்கொண்ட கடமைக்கே முதலிடம் என்பதை இதைவிட தெளிவாக எப்படி ஒரு தலைவர் உலகத்துக்கு காட்ட முடியும்?
தென் ஆற்காடு மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள காரில் எம்ஜிஆர் சென்றார். வழியில் பல இடங்களில் மக்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு தாமதமாகவே சென்றார். அவசர பணிகள் காரணமாக குறித்த நேரத்துக்குள் அவர் சென்னை திரும்பியாக வேண்டும். நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு காரில் ஏறி புறப்படும் முன் உதவியாளர்களை பார்த்து சாப்பிட்டீர்களா என்று கேட்டார். எல்லோரும் ஒரே குரலில் சாப்பிட்டு விட்டோம் என்றனர். கார் சென்னையை நோக்கி கிளம்பியது. நகரத்தை கடந்து சாலையில் கார் வேகமாக செல்லும் போது திடீரென காரை ஓரமாக நிறுத்து என்று எம்ஜிஆரின் குரல் கடுமையாக ஒலிக்கிறது. ஏன் என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் இருந்தாலும் எம்ஜிஆர் சொன்னதை செய்தே பழக்கப்பட்ட உதவியாளர்கள் காரணம் கேட்கவில்லை. என்றாலும் அவரது குரலில் இருந்த கடுமை அவர்களுக்குள் கலவரத்தை ஏற்படுத்தியது. சாலையோரமாக கார் நின்றது. உதவியாளர்களை பார்த்து உரிமை கலந்த கோபத்தோடு, உங்கள் வாடிய முகங்களை பார்த்தாலே நீங்கள் எல்லோரும் சாப்பிடவில்லை என்று தெரிகிறது. நான் விரைவில் சென்னை திரும்ப வேண்டும் என்பதற்காக என்னிடம் சாப்பிட்டதாக சொல்லி இருக்கிறீர்கள். ஏன் பொய் சொல்கிறீர்கள் என்கிற கோபத்துடன் கேட்டார். குட்டு வெளிப்பட்டதில் அந்த உண்மையான பணியாளர்கள் ஊமைகளாய் நின்றனர். அவர்களது நிலைமையை எம்ஜிஆர் புரிந்து கொண்டார். அவரது குரலில் இருந்த தந்தையின் கண்டிப்பு இப்போது தாயின் கருணையாய் சுரந்தது. இந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் என்னை வரவேற்று உபசரிக்கும் ஆர்வத்தில் உங்களை கவனித்திருக்க முடியாது. நான் புறப்பட தாமதமாகிவிடும் என்பதற்காக சாப்பிட்டு விட்டதாக நீங்கள் பொய் சொன்னால் எனக்கு தெரியாதா? நான் சந்தேகப்பட்டதால் அங்கிருந்தவர்களிடம் இட்லிகளை பொட்டலங்களாக கட்டச் சொல்லி வாங்கி வந்தேன். மரநிழலில் போய் சாப்பிட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்லி தான் கொண்டு வந்த பார்சலை எடுத்து உதவியாளர்களிடம் கொடுத்தார். நெகிழ்ந்து போன உதவியாளர்கள் எம்ஜிஆரிடமிருந்து பார்சலை வாங்கி கொண்டு ஜமுக்காரத்தை விரித்து அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினர். நெய் மணக்கும் காரமான மிளகாய் பொடி தடவிய இட்லி அவர்களுக்கு அமிர்தமாய் இனித்தது. அதே சமயம் எம்ஜிஆரை காக்க வைக்கக்கூடாது, சீக்கிரம் புறப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இட்லிகளை விழுங்கியவர்களில் ஒருவருக்கு விக்கல் எழுந்தது. எம்ஜிஆரிடமிருந்து பார்சலை வாங்கி வந்த அவசரத்தில் தண்ணீரை எடுத்தவர் அவர்கள் மறந்துவிட்டனர். அப்போது தண்ணீர் வைத்திருந்த ஜாடியையும் டம்ளர்களையும் ஏந்தியபடி எம்ஜிஆர் அவர்களிடம் வந்து எல்லோருக்கும் டம்ளர்களில் பொறுமையாக தண்ணீரை ஊற்றி வைக்கிறார். அவரை உபசரிக்க லட்சோப லட்சம் பேர் காத்திருக்கும் போது அந்த மாமனிதர் தங்களுக்கு பசியார உணவு தந்து தாகம் தீர்க்க தண்ணீரும் கொடுத்து பணி செய்வதைக் கண்ட உதவியாளர்களின் கண்கள் பனித்தன. எம்ஜிஆர் தலைவர் மட்டுமல்ல, தொண்டருக்கும் தொண்டர்.